அளவுக்கு மீறிய ஆசை. புராணங்களில் கடவுளை பிரார்த்தனை செய்து வரம் பெற்றனர் என்றும் மீண்டும் பிறவா நிலையை அடைந்தனர் என்றும் கூறப்படுகிறது. அப்படி பெற்ற வரத்தை முறையாக பயன்படுத்தாமல் லாபத்தில் அகப்பட்டவர்களும் நிறைய பேர் உண்டு. மகாபாரத காலத்துக்கு முன்பே நிகழ்ந்த கதை இது. நிகும்பன் எனும் அரக்க அரசனுக்கு கந்தன் மற்றும் உபசுந்தன் என இரு பிள்ளைகள். இவ்விருவரும் மிகவும் ஒற்றுமையாக இருந்தனர். 3 உலகத்தையும் தாங்களே வென்று அரசாள வேண்டும் என்று பேராசைப்பட்டு பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவமிருந்தனர். சகோதரர்கள் இருவரும் அவர்கள் முன் தோன்றி என்ன வர வேண்டும் என கேட்டனர். பிரம்மா, 3 உலகத்தையும் வென்று அரசாள வேண்டும், இறப்பு என்பதே எங்களுக்கு வரக்கூடாது என 2 வரங்களையும் கேட்டனர். சகோதரர்கள் உலகை ஆள வேண்டும் என்ற வரத்தை உடனே அருளினார். ஆனால் 2வது வரத்தை அளிக்க மறுத்தார் பிரம்மா. பிறப்பு என்று வந்துவிட்டால் இறப்பை தவிர்க்க முடியாது, வேறு வரம்பு இளங்கள் தருகிறேன் என்றார். தங்களுடைய ஒற்றுமையின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையில் எங்களுக்குள் சண்டை மூண்டால் மட்டுமே மரணம் வர வேண்டும் என்று கேட்டனர். சகோதரர்கள் இருவரும். பிரம்மாவும் அவர்கள் கேட்ட வரத்தை வழங்கினார். அளவுக்கு அதிகமான வலிமையும் ஆபத்தானது தானே, தங்களை இனி யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற துணிவால் இரு சகோதரர்களும் அட்டகாசங்கள் செய்து தேவர்களை துன்புறுத்தினர். பொறுமை எல்லை கடந்த போது பிரம்மாவின் ஆணைப்படி திலோத்தமை என்னும் பெயரில் ஒரு அழகான பெண்ணை உருவாக்கினார் விஸ்வகர்மா என்னும் தேவதச்சர். உலகிலுள்ள மிக அழகான பொருட்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் ஒரு எள்ளளவு எடுத்து உருவாக்கப்பட்டவள் திலோத்தமை. திலம் என்றால் எள் என்று பொருள். அந்த பேரழகியை தானே அடைய வேண்டும் என்ற சுயநலம் மேலோங்கியதில் சகோதரர்கள் இருவரும் சண்டையிட்டு மடிந்தனர். உலகையும் ஆளும் வரம் கிடைத்தும் பேராசையால் நாசமாயினர் சகோதரர்கள். இதில் இருந்து பதவி, புகழ் மற்றும் செல்வம் என்றும் எல்லாம் கிடைத்து விட்டதே என தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது. எல்லாமே கடவுளர்களால் தான் வந்தது என நினைப்பு எப்பொழுதும் இருப்பது நல்லது என்பதே தெளிவாகிறது. தேங்க்யூ. என்னுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.